லாஸ்ட்டாக ஒரு சர்வீஸ் எடுத்துகிட்டு போனாங்க. அதுலேருந்து ஆரம்பித்த பிரச்சனை தாங்க இது சுசுக்கியில். இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணேன், ப்ராப்ளமை ரிசால்வ் பண்ணி வெளியே வந்து கார் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறைன்னு எதுவும் சொல்ல முடியாது, நல்ல வண்டி. பட் ஆனால் பிரச்சனைங்கிறது சர்வீஸில் தான் இந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு சர்வீஸ்லேருந்தே வந்து இப்போ வாஷிங் சரியில்லை வண்டி. அதுக்கப்புறம் செகண்ட் சர்வீஸில் நான் வந்து அண்டர் சேஸ் பெயிண்ட் பண்ணேன். ஸோ அது எல்லாமே பெயிண்ட் பண்ணதுக்கு பாடி ஃபுல்லாகவுமே வந்து அந்த டாட்ஸ் இருந்தது. ஸோ இது இப்படியே ஒரு பிரச்சனை. அண்டு நம்ம கார் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த டிங்கரிங் ஒர்க்கு சுத்தமாக சரியில்லை. ஆக்சுவலாக நான் வந்து 3 ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். சரி, ஒருத்தர் தான் இப்படி இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்கன்னு பார்த்தா 3மே வந்து ஈக்குவலான ஒரு இதுதான் மக்களே. வரும்போது வண்டி இன்ஜின்லேருந்து ஒரு சின்ன நாய்ஸ் மக்களே. நான் உங்களுக்கு அதை போடுறேன் பாருங்கள். ஸோ இதுதாங்க அந்த நாய்ஸு. இது வந்து எங்கேருந்து வருதுன்னு என்னால் டயக்னைஸ் பண்ண முடியல. நான் என்ன பண்ணேன், நம்மளோட மெக்கானிக் இருக்கார், உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அந்த நாய்ஸ் வந்த நைட்டே வந்து அவர்கிட்ட எடுத்துகிட்டு போனேன். வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு நான் காட்டும்போது அவர் என்ன சொன்னார், இது வந்து அந்த பெல்ட் இருக்குங்களேன், பெல்ட் டென்ஷனர்லேருந்து வருது, அதை நம்ம மாற்றிடலாமான்னு கேட்டார். நான் சொன்ன வாரண்டியில் இருக்குது, நான் வந்து சுசுக்கிலே கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் எடுத்துகிட்டு போயிட்டு சர்வீஸ் கொடுக்குறேன். சர்வீஸ் கொடுக்கும்போது நான் சொல்லியே கொடுக்குறேன், இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்குங்க, ஆல்ரெடி நான் சர்வீஸ் கொடுத்துட்டு சரியாக பண்ணலன்ட்டு திருப்பி வர வைக்கிறீங்க, இந்த வாட்டி அதை பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஜின்லேருந்து எனக்கு சவுண்டு இருக்குது, அதை அரெஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படிங்க. ஒரு நாய்ஸ் கோசம் ஒரு 4 நாள் வண்டி நிற்கிது மக்களே. இது வந்து என்னோடய ஓன் நியூஸுக்கு இருக்குது. எர்டிகாவில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இப்போ டீ போர்டு வண்டி இருக்குது. 4 நாள் வண்டி நின்றுதுன்னா அவங்களுக்கு என்ன லாஸ் ஆகும் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப பெரிய விஷயம் கூட கிடையாது, ஒரு சின்ன நாய்ஸை அரெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து 4 நாள் வந்ததுக்கப்புறம் ஃபிட் பண்ணி இப்படின்ட்டு எனக்கு ஒரு 7:30 மணிக்கு வீட்டுக்கு வந்ததுங்க வண்டி. ருக்கோ ஜரா சபர் கரோ. வண்டி வரும்போதே திருப்பி அந்த நாய்ஸ். எனக்கு என்ன பண்ணுறது என்ன பேசுகிறதுன்னு தெரியல. வண்டி வருது வீட்டுக்கு, நான் உங்களுக்கு திருப்பியும் அந்த வீடியோவை போடுறேன் பாருங்கள். ஸோ அதே நாய்ஸு, அதே சவுண்டு அந்த டென்ஷனர் கிட்ட இருந்தோ எங்கேருந்தோ வருதுங்க.